Hello guys, welcome to Learn with Rish Tamil channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பண்றோம்னா built-in functionsல string யூஸ் பண்ணி built-in functions என்னென்னலாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பாப்போம். இப்போ new file யூஸ் பண்ணிக்கிறோம். strings1 அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம str equal to small letter single quoteல கொடுக்கலாம் இல்ல double quoteல கொடுக்கலாம் இல்ல triple even குள்ள கொடுத்துக்கலாம். Welcome to Chennai. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா print len of object str இது வந்து length சொல்லும். இப்போ print str dot capitalize இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். capitalize இப்போ len of welcome to Chennai அப்படினா என்ன சொல்லுதுன்னா இதோட length of string என்னது அப்படினு சொல்லிட்டு சோ அதோட length of string வந்து 18. சோ அப்ப என்னன்னா welcome to Chennai. சோ அப்ப அது str வந்து length வந்து 18 அப்படினு சொல்லிட்டு வந்துருச்சு. கமா length. இப்போ capitalizeனா என்னன்னா first letter வந்து capital ஆகும். சோ அதுதான் capitalize. இப்போ next வந்து என்ன பண்ணனும்னா print str dot upper upper கொடுத்தோம்னா print str dot lower so upper case னா எல்லாமே upper case ஆகும் lower னா எல்லாமே lower case ஆகும் so இது இருக்கா welcome to Chennai welcome to Chennai so but capitalize னா first letter மட்டும் மாறும் இப்போ next வந்து find str dot find find னா ஒரு லெட்டர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படினு சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இது ஃபைண்டோட பாராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் கமா பிகினிங்ல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் எண்டிங் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் நம்ம சொல்லுவோம். பட் நம்ம ஒண்ணுமே கொடுக்கலனா அது ஸ்டார்டர்ல இருந்து செக் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ என்ன பண்றோம்னா இது எத்தனாவது பொசிஷன்ல அது இருக்கு அப்படினு சொல்லிட்டு சொல்லும். இப்போ -1 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அந்த வேர்ட் வந்து இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் டா அப்படின்னு கொடுக்குறேன் ta. ஸோ அப்போ -1 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படி ஒரு வேர்டோ அப்படி ஒரு லெட்டரோ அந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேபிட்டல் சி செக் பண்றோம். ஸோ -1 அப்படின்னா அந்த வேர்டு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா -1 இருந்தது அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் த அந்த 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 லெட்டரோட இண்டெக்ஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஃபைண்ட்ல நம்ம என்ன பண்ணா வேர்டு கொடுத்துட்டு கமா ஸ்டார்ட் பொசிஷன் நம்ம சொல்லலாம். இந்த பொசிஷன்ல இருந்து எனக்கு செக் பண்ணு அப்படி இப்போ மூணாவது பொசிஷன்ல இருந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்ப அது தேர்ட் பொசிஷன்ல இருந்து செக் பண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா ஒரு 12ல இருந்து செக் பண்ணுன்னு சொல்றேன். அப்ப அது -1 12க்கு 12க்கு மேல வந்து எனக்கு வந்து அந்த 2ன்ற வேர்டு இல்லவே இல்லை. ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது செக் பண்ணும். நம்ம ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து செக் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு இது. ஸோ லென்த் ஆஃப் செக் பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணலாம், அப்பர் பண்ணலாம், லோயர் பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம், எல்லாமே வரும் இதுல. டைட்டில்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இப்போ டைட்டில்னா என்னன்னா கேபிட்டலைஸ்க்கும் டைட்டிலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். டைட்டில் டைட்டில்னா நம்ம கொடுத்திருக்க லைன்ல ஒவ்வொரு வேர்டும் கேபிட்டல் லெட்டர் வரும். பட் கேபிட்டலைஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டலைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உண்டாதான் இங்க இருக்காங்க. இப்போ ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ்னா என்ன அப்படின்னா நம்மளோட கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணும். ஆப்போசிட் கேஸ் இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. print str dot swap case ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா மாத்தும், கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டரா மாத்தும். இப்போ டபிள்யூன்றது மட்டும் நம்ம கேபிட்டல் லெட்டர் வச்சிருந்தோம், அதை ஸ்மால் லெட்டர் ஆயிடுச்சு. மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர் இருந்ததுனால கேபிட்டல் லெட்டர் ஆயிடுச்சு. இது வந்து ஸ்வாப் கேஸ். ஸோ இப்போ டைட்டில் அப்பர் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இஸ் அப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேர்டு கொடுக்குறோம் s1 equal to welcome. நம்ம செக் பண்ணலாம் if
S1 டாட் இஸ் அப்பர். இது வந்து ஒரு அப்பரா. பிரிண்ட் எஸ், அப்ப அப்பர் வேர்டு. எல்ஸ் பிரிண்ட் லோயர் வேர்டு, லோயர். ஸோ இப்போ இந்த மாதிரி செக் பண்ணலாம். இஸ் அப்பர்னா அது ட்ரூவா அப்படின்னு வரும். இஸ் அப்பர். இது வந்து அப்பர் வேர்டு அப்படின்னு சொல்லி இஸ் அப்பர். லோயர், ஏன்னா வந்து அதுல ஒரு வேர்டு வந்து லோயர் லெட்டரா இருக்கு. ஸோ எல்லாமே அப்பரா இருந்தா இஸ் அப்பர். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணலாம். இஸ் அதே மாதிரி தான் இஸ் லோயர். இப்போ கன்வெர்டட் நம்ம இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கோட ரிலேட்டடா வந்து ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் இந்த இடத்துல நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் படிக்கையில படிச்சிருந்த அந்த கிளாஸ்ல இது எல்லாமே பில்ட்இன் ஃபங்க்ஷன். இப்போ கவுண்ட். கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எத்தனை லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்றோம். இப்போ print str dot count. இப்போ நார்மலா நீங்க கவுண்ட் உள்ள வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க. அப்ப அது வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்றோம். அதான் அந்த கவுண்ட். இப்போ இப்ப இ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும். 3 டைம்ஸ் இருக்கு. 1 2 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கவுண்ட்னா ஒரு வேர்டு வந்து அந்த அந்த நம்ம பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்றதா கவுண்ட். இதுலயே நம்ம அப்படிதான் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல இருந்து நமக்கு செக் பண்ணணும்னா அந்த இடத்த மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார்டிங் இதுல இருந்து இந்த இடம் வரை தான் நமக்கு செக் பண்ணணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் கவுண்ட் அப்படின்றது. சிஹெச்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ அந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள print CHR of A. இப்போ print CHR of 97 அப்படின்னா ஒரு லெட்டர்ஸ் இருக்கு. 97 98 அப்படின்னா ABCD அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்போ அது கொடுத்தோம்னா அதுக்குள்ள லெட்டரை வந்து இதில் டிஸ்பிளே பண்ணும். இப்போ 97ல இருந்து கொடுத்தோம்னா ABCD அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸோ இப்போ எல்லாமே பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, ரிலேட்டட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து புதுசாக என்ன அப்படின்னா இன் அண்ட் நாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு. ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ன்றது வந்து என்ன அப்படின்னா பைத்தான்ல வந்து இருக்குது. எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து அதுல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிட்டர்மைன் whether the string is present in another string. அந்த ஒரு ஸ்ட்ரிங்ல உள்ளது இன்னொரு ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்றதுதான் இன் அண்ட் நாட் இன் ஃபங்க்ஷன். ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறோம், அந்த ஸ்ட்ரிங்ல வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்டிஆர்ல வந்து வெல்கம் டு சென்னைன்னு இருக்கு. இது நம்ம இன்புட்டாவும் வாங்கலாம், இல்லை இதாகவும் வாங்கலாம். இப்போ str2 is equal to சென்னைன்னு போடுறோம். இப்போ செக் பண்றோம் if str2 in str அப்படின்னு சொல்லிட்டு str இருந்ததுன்னா print available, else not available. not available. இப்போ அவைலபிள் என்ன அப்படின்னா இந்த சென்னைன்றது அந்த str2ன்றது இந்த str-ல இருக்கு. ஸோ இப்போ திஸ் இஸ் அவைலபிள். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேற ஊர் போடுறேன், மதுரை. ஸோ நாட் அவைலபிள். ஸோ இந்த str-ல வந்து என்னன்னா இன் அண்ட் நாட் இன் அப்படின்றது ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன் உள்ளது. அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்னன்னா நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் டு செக் whether the given string is palindrome or not. ஃபர்ஸ்ட் palindromeனா என்ன அப்படின்னா இப்போ அந்த மலையாளம் அப்படின்றது ஒரு palindrome.
ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அதை நீங்க ரிவர்ஸ்ல ரீட் பண்ணாலும் திஸ் இஸ் அ palindrome. MALAOYALAM மலையாளம். ஸோ இது ரிட்டர்ன் பண்ண ஒரு ஸ்ட்ரிங் வந்து palindrome இல்லையா? இப்போ மதுரை அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணினா என்ன ஆகும்னா ரிவர்ஸா எழுதணும்னா IARUDAM. ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ இது ரெண்டு palindrome கிடையாது. பட் இதே நேரத்தில் மலையாளம் எழுதணும்னா இந்த ரிவர்ஸ்ல போட்டோம்னா திஸ் ஆல்சோ மலையாளம். ஸோ அப்போ அது வந்து palindrome. இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இதுல எழுதுறாங்க palindrome அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் str2 நம்ம ரிட்டர்ன் ரிவர்ஸ்ல பண்ணணும். ரிவர்ஸ்ல பண்ணோம்னா அந்த இண்டெக்ஸ் எடுத்து மைனஸ்ல இருந்து எடுத்து ஒன்னா ரிவர்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த str2ல வந்து ரிவர்ஸ்ல ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்றோம் ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து. ஸோ அப்போ அது ஸ்டோர் பண்ணிட்டு இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ palindrome, இல்லைன்னா இட்ஸ் அ நாட் palindrome அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன். இதுதான் ஃபார் எஸ்இன் str1 ஒன்னா எடுத்துட்டு str2ல என்ன பண்றோம்னா அந்த இண்டெக்ஸ் -1ன்னா மைனஸ் ரிட்டர்ன்ல இருந்து அது பண்றோம். ஒரு வேர்டா நம்ம போட்டுட்டே வரோம். இது வந்து ஃபார்மட் ஸ்ட்ரிங். நம்ம சொன்னோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். the given string வந்து format string. So format str1 str2. So here the given string is palindrome. Hence the given is not a palindrome அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதான் the given string is equal to மலையாளம், the reverse string equal to மலையாளம். ஸோ ரெண்டுமே இதுதான் வருது. ஸோ இது வந்து ஸ்மால் எக்ஸாம்பிள். ஸோ palindrome அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.